இப்போ இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்பு இன்றைக்கி வந்து பாலிட்டியில் வந்து இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பு முகவரை, அரசியலமைப்பு முக்கிய கூறுகள். சரியா, இந்த டாபிக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரியா, இதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். சரியா, இந்த வீக்கோட ஷெடியூல் வந்து இந்த மாதிரி பெடல். சரியா, பாலிட்டி அது போக வந்து அதர் சோர்ஸ் இன்னும் கொஸ்டின் இருக்குது. சரியா, ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் படிக்கிறேன். சரியா, 1 வீக்கில் எனக்கு என்னால் வந்து எவ்வளோ முடிக்க முடியும் அந்த ஒரு டார்கெட்டில் தான் படிச்சுட்ருக்கேன். சரியா, இப்போ நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பு முகவரை, அரசியல் முக்கிய கூறுகள், இதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு 3-4 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கம்பேர் பண்ணி நம்ம படிக்கலாம். சரியா, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபையில் வந்து சட்ட ஆலோசகராக செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க இல்லையா. இதில் ராஜேந்திர பிரசாதா, PN ராவா, TT கிருஷ்ணனா, BL மிட்டா. சரியா, தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்ட சபையின் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டது யார், BN ராவ்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளை வந்து தவறானது கேட்குறாங்க இல்லையா. உலகில் உள்ள எழுதப்பட்ட மற்றும் அரசியலமைப்பு மிகவும் நீளமானது, இது நிகழும் தன்மை மட்டும் கொண்டது, இந்தியாவின் சமய சார்பற்ற நடக்கிறது, சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. இதில் எது வந்து இதில் லாஸ்ட் ஆன்சர் தப்பு. சரியா, இது வழங்குகிறது. அப்புறம் தமிழ்நாடு வந்து மாநில தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க இல்லையா. இது முக்கியமான கொஸ்டின் தான், தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, அடுத்த கொஸ்டின், முகவரையானது எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற வந்து புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டாங்க. 1976, 1942 சட்ட திருத்தம். சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், கூற்று, பாகிஸ்தான் பிரிவினை பின்னர் வந்து மீதமுள்ள இந்தியாவுக்கு வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து 14 ஆகஸ்ட் 1947 அன்று வந்து கூடிய வந்து மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர் மறைமுக வந்து வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கேபினட் மிஷன் என வந்து அழைக்கப்படும் பிரிட்டன் வந்து அமைச்சரவை குழு வந்து முன்மொழிந்த அடிப்படையை வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வந்து வரிசை அமைந்தது. சரியா, அடுத்தது மாநில விலக்கு. சரியா, மாநில விலக்குன்றது இப்போ ஆன்சர் பண்ணணும். சரியா, மாநில அரசு, மாநில பறவை, மாநில மலர், மாநில வந்து மரம். சரியா, இதில் மாநில விலங்கு என்ன சொல்லியிருக்காங்க, நீலகிரி வரையாடு. சரியா, மாநில பறவை எனது மரகதப்புறா. சரியா, மாநில மலர் வந்து செங்காந்த மலர். சரியா, மாநில மரம் எது, பனை மரம். சரியா, அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தில் தற்கால தலைவராக சச்சேதத்திற்கு வந்து தலைவியேற்று நடந்தபோது நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யாரும் கேட்குறாங்க இல்லையா. இது யார், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக சச்சேதத்திற்கு தலைமையேற்ற போது நடத்தும்படி கேட்டவர் யார். இதில் வந்து கரெக்டாக ஆன்சர் வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, பசால் அலி தலைமை வந்து எந்த ஆண்டு வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த ஆன்சர் 1953, 1949, 1955, 1948. சரியா, அடுத்த கொஸ்டின், கூற்று வந்து காரணம் கண்டுபிடிக்கணும். சரியா, அரசியல் நிர்ணய சபை வந்து அமைக்கப்பட்ட போது இந்தியா சுதந்திரம் அடையும் போது காங்கிரஸ் தலைவராக JP கிருபாலனி இருந்தார். அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் போது 389 உறுப்பினர்கள் இருந்தனர். குறிக்கோள் திருமணம் என்பது 1946 ஜவஹர்லால் நேருவால் வெளியிடப்பட்டது. ஜனவரி 22, 1947 அரசியல் நிர்ணய சபையை வந்து முகவரி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் எது கரெக்டாக எது தப்புன்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, எத்தனை கொஸ்டின் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அரசியலமைப்பு அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளில் 15வது சேர்க்கப்பட்டுள்ளது மொழி எதுன்னு கேட்குறாங்க இல்லையா. இதில் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, சிந்தி. சரியா, தேசிய சின்னம் கேட்டிருக்காங்க இல்லையா. மயில் வந்து மயில், கங்கையாறு, யானை, புலி, எந்த வருஷம் தேசிய சின்னம். சரியா, இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சபை வந்து எப்போது மூவர கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது, ஜூன் 22, 1947, ஜூலை 22, 1949, ஜூலை 22, 1947, ஜூன் 22, 1950. சரியா, அப்புறம் பின்வரும் கூற்றுக்கு தவறான எது கேட்குறாங்க. தேசிய பாடலை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர்.
ராஜேந்திர பிரசாத் வந்து தேசிய கீதத்துக்கு இணையான சிறப்பு பெயற்றது தேசிய பாடல் என கூறியது. தேசிய பாடல் ஆனந்த படம் என்ற வந்து நாவலை வந்து எடுக்கப்பட்டது. ரூபாய் என்பது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணமாகும். சரியா? இந்திய அரசு சட்ட வரைவு தந்தை யாருன்னு கேட்குறாங்க இல்லையா? டாக்டர் அம்பேத்கர். சரியா? சட்ட வரைவு குழுவின் தலைவர் வந்து டாக்டர் சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர்னு நினைக்கிறேன். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச வந்து தப்பாக சொல்லியிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இந்திய அரசியலமைப்பு ஒன்றியம் என்ற வார்த்தை வந்து அறிமுகம் செய்து யார்? ராஜேந்திர பிரசாதா, பி.ஆர். அம்பேத்கரா, K.M. முன்ஷியா, கிருபாலினியா? சரியா? அரசியல் நிர்ணய சபையும் இந்த தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஜனவரி 24, 1950. தேசிய கீதம் முதலாக கொல்கத்தா காங்கிரஸ் நடைபெற்று வரப்படுது. ரெண்டுமே சரிதான். சரியா? குடியரசு. சரியா? எனக்கு இந்த மாதிரி இந்த வரைவு குழு தலைவர் தந்தை இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா? அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, நடைபெற்றப்பட்ட ஆண்டு, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. சரியா? உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஸ் இருக்கான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அப்புறம் குடியரசு. சரியா? குடியரசு வந்து எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு கேட்குறேன். குடியரசு அரசியலமைப்பு திருத்த முறை, அரசின் வழிகாட்டு முறை, ஈரவை கூட்டுக்கூட்டம். சரியா? எங்கேருந்து பெறப்பட்டது? இதுக்கு வந்து பொறுத்துக்க. சரியா? கேட்டுருக்காங்க இல்லையா? இது கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்திய ஒன்றியத்தை வந்து இல்லாத புதிய மாநிலங்களை உருவாக்குவது மற்றும் சேர்த்து வந்து பற்றி கூறும் விதி கேட்குறாங்க இல்லையா? இதுக்கு வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு முகவரி வந்து சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி என்ற வந்து சிந்தனை எதிலிருந்து புறப்பட்டு கேட்டாங்களாம்? அது பிரெஞ்சு புரட்சியா, ரஷ்ய புரட்சியா, ஜெர்மனி புரட்சியா, சீன புரட்சியா? அடிப்படை உரிமை குழு. சரியா? அடிப்படை உரிமை குழு, இயக்கக்குழு, ஒன்றிய அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமை துணைக்குழு. சரியா? இதெல்லாம் பொறுத்துக்க கேட்டுருக்காங்க இல்லையா? இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோவியத் ரஷ்ய அரசியலமைப்பு. சரியா? சோவியத் ரஷ்ய அரசியலமைப்பு, பிரிட்டன் அரசியலமைப்பு, சுவிட்சர்லாந்து, கனடா அரசியலமைப்பு. சரியா? இதில் எது வந்து பேட்ச் ஆஃப் ஆல்னு கேட்டுருக்காங்க இல்லையா? இதுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், யூனியன் பிரதேசம், பஞ்சாயத்து ராஜ். சரியா? இதில் எந்த பகுதி கேட்டுருக்காங்க இல்லையா? இதுக்கு வந்து எது கரெக்டாக? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.